அண்ணாமலை அவர்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் இடம் பெற்றாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சாமர்த்தியமா செயல்பட்டுட்டாரு, தோற்கக்கூடிய தொகுதிகள்லாம் வந்து கூட்டணிக்கு ஒதுக்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அது பாஜகலுமே சிலருக்கு அதிருப்தி இருக்கிறதா வந்து தகவல்லாம் வந்தது. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அதிருப்தி இருக்கா, குழப்பம் இருக்கா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வெளியில சுத்துற நியூஸ் தான். அவங்களுக்கு அப்படி இருக்கு அதிருப்தி. பிரதமர் அவர்களை வரவேற்கிறது கூட அவர் கோவை விமான நிலையம் வரல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ணாமலை ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. கோவை தெருக்குல திமுக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர் செந்தில் பாலாஜி. ஊடகங்களுக்கே வந்து அந்த விஷயம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி இருந்தது. இல்லையே, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை பத்தின பேச்சு இருந்தது. அதனாலதான் வந்து நம்ம மாறணும். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாலுமே கூட கோயம்புத்தூர் 10-10 என்டிஏக்கு தான் உறுதியாங்க. ஒரு காலம் கோயம்புத்தூர் மக்கள் செந்தில் பாலாஜிக்கு வந்து அங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. கோவை சவுத்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டி திருப்பி அசம்பிளில நான் 4 வருஷமா பேசி குறைஞ்சபட்சம் ரோட போட்டாங்க. இன்னைக்கும் அந்த ஆர்டீரியல் ரோட்ஸ் சுத்தி இருக்கிற ரோடு படு மோசமா இருக்கு. நம்ம ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிமுக மீதும் அந்த விமர்சனங்கள்லாம் பொருந்தும் இல்லையா? நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு ஊழலை பிரதானமா வச்சு நம்ம விமர்சிக்கிறது சரியா இருக்கும். ஃப்ரீபீஸ்க்கு கொஞ்சம் எகென்ஸ்டான விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் பேசுனதெல்லாம் உண்டு. இந்த முறை ஃப்ரிட்ஜ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இலவசம் தொடருது. உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நீங்க எப்படி பார்க்கறது? கோயம்புத்தூர்ல என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு விஜய் அவர்கள்? இல்லைங்க, தாவேகா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன்டெஸ்டட் அன்ட்ரைடு ஒரு பொலிட்டிக்கல் குரூப். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியின் அகில இந்திய தேசிய தலைவர் கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், தேர்தல் களம் எப்படி ரொம்ப சூடு பிடிச்சிருக்கா? நீங்க எப்படி களத்துல இருந்து உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் வருதுங்க? தேர்தல் களம் சூடு பிடிச்சாச்சுங்க. நாமினேஷன் ஃபைல் பண்ணியாச்சு, எல்லா அரசியல் கட்சிகளும் வேட்பாளர் போட்டாச்சு. ஸோ அதனால சூடு வந்து எவ்ரி ஒன் நவ் ஸ்டார்டட் ஃபீலிங் இட். தேர்தல் களத்துலேருந்து எங்களுக்கு வர நியூஸு ஆரம்பமே ரொம்ப அமர்க்களமாக இருக்குது என்டிஏக்கு அப்படிங்கிறது தான். இட்ஸ் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ரேலி. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரேலியும் ஆகட்டும், எங்களோட கட்சி கூட்டங்கள், ஏன்னா இப்போ ஒவ்வொரு அசம்பிளி அலாட் பண்ண அசம்பிளியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல உற்சாகமான ரிப்போர்ட் வருது எல்லா இடத்துலையும். வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல. என்ன தாமதம்? ஏதாவது குழப்பம்? தாமதம் என்னன்னு கேட்டால் இல்லை, குழப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. சீட் எவ்வளவுன்னு அறிவிச்சாச்சு, என்ன தொகுதி அப்படிங்கிறத அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சர். இன்றைக்கு வந்து உலக அலங்கர் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். அதனால் அவரோட ஃபாரின் ட்ராவல் இருந்ததால் நேற்று காலையில் தான் வந்தார். ஸோ வந்ததுக்கப்புறம் அவரோட அர்ஜென்ட் ஒர்க் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ ஹோப் ஹோம் மினிஸ்டர் அவர்களோட பேசி கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு இப்போ 4 மணிக்கு எங்களுக்கு மீட்டிங் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாத்தோட டிஸ்கஷன் முடிச்சாச்சு. எனக்கு வந்து ஒன்லி ஃபைனல் டச். அதுக்கப்புறம் அது டெல்லியில் நேஷ்னல் டீமுக்கு போகணும். அது சிஇசி வந்து நடத்துகிறதா இல்லை வந்து நேஷ்னல் பிரசிடெண்ட் அவரோட பவரில் அதை பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு, டச் பண்ணியாச்சு. அண்ணாமலை அவர்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் இடம் பெற்றாரா? எனக்கு எப்படி தெரியும்? அது கட்சி தலைமை தான் சொல்லணும். அது ஓகே. இல்லை, ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் வந்து எங்கே போட்டிடுறாங்கன்றது ஆல்மோஸ்ட் அளவுக்கு தெரிஞ்சிச்சு. அவினாஷியில் ஏல்முருகன் அவர்கள், மயிலாப்பூரில் தமிழிசை மேடம், அதுக்கப்புறமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால கேட்குறேன். அவரும் அதிருப்திலாம் இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காரு? உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு எதுவும் தெரியாது. தம்பி தான். பட் எனக்கு வந்து கட்சி தலைமை யாரை எங்கே நிறுத்த வைக்கிறாங்களோ அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபைனல். கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் எல்லாரும் கேட்கணும், அவ்வளோதான். அதிருப்தி ஏதாவது இருக்குதா மேம்? ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வெளில வந்துச்சு. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டுட்டாரு, தோற்கக்கூடிய தொகுதிகள்லாம் வந்து கூட்டணிக்கு ஒதுக்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அது பாஜகலுமே சிலருக்கு அதிருப்தி இருக்கிறதா வந்து தகவல்லாம் வந்தது. இல்லை நீங்க சொல்ற மாதிரி அதிருப்தி இருக்கா, குழப்பம் இருக்கா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வெளியில சுத்துற நியூஸ் தான். அவங்களுக்கு அப்படி இருக்கு அதிருப்தி. பட் கூட்டணி அப்படிங்கும்போது நிச்சயமாவே எங்களோட கட்சியில ரொம்ப வருஷம் உழைத்த நபர்கள், கட்சிக்காக வந்து நிறைய அங்கே வந்து ஒரு ரிசோர்ஸு, எனர்ஜி இதெல்லாம் போட்டவங்களுக்கு அந்த தொகுதி வரல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். நாங்களுமே எங்களோட சிட்டிங் எம்எல்ஏ 2யுமே விட்டு கொடுத்துருக்குறோம். திருநெல்வேலி விட்டுருக்குறோம். நான் கோவை சவுத்தில் இருந்த தொகுதி இப்போ வந்து இல்லை, ஏடிஎம்கேக்கு போயிருக்கு. அதனால் இதெல்லாமே வந்து ஒரு 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 கூட்டணி அப்படின்னு வரும்போது சில எல்லா கட்சியும் வந்து சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அதிமுகவிலையும் நிறைய இடங்கள்ல பிரச்சனை இருக்கே. அப்போ வந்து அவங்க அதிருப்தி குழப்பம்னு எடுத்துக்க முடியுமா? சில நேரங்களில்
எஸ், அவங்களோட எமோஷன்ஸை அதை காட்டுறாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது சில நேரங்களில் நல்லா இருக்கிற தொகுதிகள் எங்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கிறது கூட இந்த முறை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும் அது எல்லாத்துக்கும். அண்ணாமலையின் அதிருப்தி வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்கு. பிரதமர் அவர்களை வரவேற்கிறது கூட அவர் கோவை விமான நிலையம் வரல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ணாமலை ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரா? எனக்கு அது தெரியாதுங்க. நீங்க எதுவும் பேசலையா மேம்? இல்லைங்க. ஓகே, பார்க்கலாம், கோயம்புத்தூர்ல அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டுமே தவிர மற்ற விஷயம் எதுவும் பேசல. நீங்க கோவை தெருக்குல இருந்தீங்க. அது வந்து கோவை வடக்கு இப்போ பாஜக வாங்கியிருக்கிறாங்க. கோவை தெருக்குல திமுக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர் செந்தில் பாலாஜி. ஊடகங்களுக்கே வந்து அந்த விஷயம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து இங்க வராரா அப்படின்றது இல்லையே, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதை பத்தின பேச்சு இருந்தது. ஓகே ஒரு 6 மாசமாவே இதை பத்தின பேச்சுங்கள் அங்க இருந்துட்டு தான் இருந்தது. ஓகே. ஏன்னா அவர் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்றாரு, அங்க வர போறாரு அப்படிங்கறதுல நியூஸ் வந்துட்டு தானே இருந்தது. அதனாலதான் வந்து நம்ம மாறணும் மேம், தொகுதி கூட்டணியில கேட்டு வாங்க. இல்ல, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அவர் வராருங்கிற பேச்சு இருந்தே தவிர எங்களோட மாற்றத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்களோட மாற்றங்கிறது முழுக்க முழுக்க 2 கட்சி தலைமை எடுத்த முடிவு. ஓகே. கோயம்புத்தூர் வந்து டிஎம்கேக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனையாவே இருந்தது. அவங்களால அங்க உள்ள என்ட்ராக முடியல அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மிஷனை வந்து மையப்படுத்தி தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் களமிறக்கிருக்கிறாங்க அப்படின்றாங்க. இல்ல, உண்மைதான். ஏன்னா நீங்க கோயம்புத்தூர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஎம்கே லீடர்ஸ் இருந்திருக்காங்க, வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா குறிப்பா அவர் வந்து கோயம்புத்தூர் அமைச்சர், பொறுப்பு அமைச்சர். ஏன்னா கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா ஒரு 10 சீட்ல 1 கூட இல்லை. அதனால அமைச்சர் கூட வெளிமாவட்ட கலக்காரங்களை தான் போட வேண்டியதா இருந்தது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே வந்ததுக்கு பின்னால அவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வெற்றியை சுவைச்சாங்க. அதனால என்ன நினைச்சாங்க, திமுக அவரை தொடர்ச்சி அங்கேயே இருக்க வைக்கிறது மூலமா நம்ம வந்து கோவை மாவட்டத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களோட கிரெடென்ஷியல், அவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறத கோயம்புத்தூர் மாதிரியான கொஞ்சம் படித்த விவரம் புரிஞ்ச மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதனால உள்ளாட்சி தேர்தலுங்கிறது முழுக்க முழுக்க எப்படின்னா, நீங்க யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க ஆளுங்களுக்கே ஓட்டு போட்டால் கொஞ்சம் வேலை சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மனப்பான்மை எப்பவும் இருக்கும். ப்ளஸ் அவர் வந்து கொடுத்த வெள்ளி கொலுசு இதெல்லாமே கொஞ்சம் இம்பேக்ட் பண்ண தான் செஞ்சது. ஆனால் அசம்பிளி எலெக்ஷன்ல அதுவும் இந்த நேரத்தில் உறுதியாக 26ல் இந்த ஆட்சி மாற்றம் நடந்தே ஆகணும், திமுக வந்தால் தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்தமாக காலியாயிரும் அப்படிங்கிற உணர்வு அதுலேயும் எங்களோட கொங்கு மண்டலத்தில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, மூலப்பொருட்களில் மாநில அரசு எந்த உதவியும் பண்ணாது. இது எல்லாமே குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்களை பெருமளவு பாதிச்சிருக்கு. இந்த ஒரு கோபம் இருக்கு அந்த பக்கம். அதே போல பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை. எஸ், செம்மொழி பூங்கா ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தது, அது பண்ணாங்க. பெரியார் லைப்ரரி பண்ணாங்க. அதை தாண்டி வந்து அதிமுகவோட பல்வேறு திட்டங்களை தான் அவங்க திறப்பு விழா பண்ணாங்களே தவிர பெரிய அளவு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கூட கோவை சவுத்தில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி திருப்பி அசம்பிளியில் நான் 4 வருஷமா பேசி குறைஞ்சபட்சம் ரோடை போட்டாங்க. இன்னைக்கும் அந்த ஆர்டிரியல் ரோட்ஸு சுற்றி இருக்கிற ரோடு படு மோசமாக இருக்கு. அதாவது ஒரு சுத்தமான நகரம் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ரேங்க்ல இருந்து படு பாதாளத்துக்கு இறங்கினது திமுக ஆட்சியில தான். ஒரு வாரத்துக்கு ஒருக்க கூட குப்பை எடுக்கிற ஒழுங்கா வரமாட்டாங்க. சிவிக் இஷ்யூஸ். பட் ஒரு பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவா we are responsible for it. அண்ணாமலை இதே குற்றச்சாட்டா வச்சிருந்தாங்க கடந்த மாதிரி. காற்று மாசு பிரச்சனை வந்து திமுக ஆட்சியில மாறிடுச்சு, அங்க பொல்யூஷன் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரும் கடந்த முறை. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே நிறைய விஷயங்கள் நாங்க வந்து திமுக கவர்மெண்ட் பத்தி வச்சிருந்தோம். ஓகே. ஸோ இப்போ என்ன, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாலுமே கூட கோயம்புத்தூர் 10-10ன்றது என்டிஏக்கு தான் உறுதியாங்க. திரு செந்தில் பாலாஜி வந்ததன் மூலமாகவே எங்களுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறார் திரு ஸ்டாலின். கரூர் ஊழல் குற்றவாளி வந்து புனிதராக்கி தியாகியாக்கி கோயம்புத்தூர்ல வந்து ஒயிட் வாஷ் பண்ணி அனுப்பலான்னு திரு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு காலம் கோயம்புத்தூர் மக்கள் செந்தில் பாலாஜிக்கு வந்து அங்கே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் பொறுப்பு அமைச்சரா எங்களோட மாவட்டத்தில் 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று, இவரோட மிஷன் என்ன, ஒரே மிஷன் முதல் குடும்பத்துக்கு வந்து எப்படி கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கறது, அதில் வந்து அவர் கவனமாக இருந்தார். இதன் வாயிலாக எங்கள் தொழில் நபர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எல்லாமே ஃபேக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முதலீடு ஒப்பந்தம் போடுறாங்களாம், முதலீடு அத்தனையும் ஃபேக்குங்க. இத்தனை பேத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டு வெளியில் வந்து கூப்பிட்டு சிரிக்கிறாங்க. ஏங்க எப்படிங்க இதை போட முடியும்? வந்து எங்களை கம்பல் பண்ணி அதிகாரிகளை வச்சு நீங்கள் இதை போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள்லாம் ஒரு 200 பேர் போய் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு வந்தோம். இதுதான் இருக்கிற ரியாலிட்டி. 2வது, திமுக கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட உங்களால் கண்டறிய முடியவில்லையா? திரு ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் திமுக காரர்களை நம்பவில்லையா? அப்போ கோயம்புத்தூர் திமுக காரங்க அங்கெல்லாம் கட்சியை வளர்த்தவங்க இருக்காங்க, மந்திரி இருக்காங்க, எம்எல்ஏ எம்பி ஆனவங்க இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கரூர்லேருந்து அதுவும் எப்படிப்பட்ட ஆளு தங்களுடைய திருவாயால் ஊழல் குற்றவாளின்னு அவர் பேர குற்றச்சாட்டுகளை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்சியில் சேர்ந்து நல்லபடியாக
குடும்பத்துக்கு வந்து வசூல் ராஜா இருக்காருங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து அவரை புனிதர் பண்ணி கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக 10க்கு 10 இந்த முறையும் உறுதியாகிறது. இல்லை மேம், நம்ம ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிமுக மீதும் அந்த விமர்சனங்கள்லாம் பொருந்தும் இல்லையா? ஸோ நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு ஊழலை பிரதானமா வச்சு நம்ம விமர்சிக்கிறது சரியா இங்க இருக்கும்? பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஊழல் அப்படிங்கிறத எந்த மாதிரி கடுமையா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த ஒரு ஊழல் குற்றவாளியும் பிஜேபி இல்ல பிஜேபியோட தொடர்புல இருக்காங்கிறதுக்காக யார் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்காம இல்ல. யார் சம்பந்தப்பட்ட நபர்கள் எந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் அதாவது லீகல் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. ஃப்ரீபீஸ்க்கு கொஞ்சம் எகென்ஸ்டான விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் பேசினதெல்லாம் உண்டு. இந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வந்து ஃப்ரிட்ஜ் தரப்படும் அப்படின்னு வாக்குறுதியெல்லாம் அறிவிச்சிருக்காரு. இந்த ஃப்ரீபீஸ் கல்ச்சர் போன 21லயே அதை அறிவிச்சிருந்தாங்க. 21ல வாஷிங் மிஷின் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ இந்த முறை ஃப்ரிட்ஜ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இலவசம் தொடருது. உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இலவசம் அப்படிங்கிறதுக்கும் நீங்க மக்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உரிமை தொகையாகட்டும் அல்லது அவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற வசதி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதனோட பெரிய டிஸ்கஷனே வராது. பாவர்ட்டி எலிவியேஷன் அப்படிங்கும்போது நிச்சயமா அதனோட யார்ட் ஸ்டிக்ல அது எல்லாமே போயிடும். ஆனா எந்த இடத்துல கன்சர்ன் இருக்கு? பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்றாரு? அரசாங்கத்தோட நிதி நிலைமை இல்ல மாநிலத்தோட நிதி நிலைமையை எந்த விதத்திலேயே கணக்கில் எடுக்காம நீங்க வந்து ஃப்ரீபீஸை அறிவிக்க கூடாது அப்படிங்கிறது அவரோட சொல்றது. ஆனா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவங்களோட வாக்குறுதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எல்லா கூட்டணி கட்சியா இருக்கிறதாலேயே வந்து நம்ம எல்லா வாக்குறுதிகளையும் மக்களுக்கு வந்து அவங்க கொடுக்கறத நம்ம தடுக்கவும் முடியாது. அவங்க கிட்ட அதுக்கான செயல் திட்டம் இருந்தா அதை வந்து நம்ம குறை சொல்லவும் முடியாது. இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர்ன்றனால இந்த கேள்வி கேட்குறேன் மேம். நகர்ப்புறங்கள்ல வந்து தாவேகாவுக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு விஜய் அவர்கள்? இல்லைங்க, தாவேகா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன்டெஸ்டட் அன்ட்ரைடு ஒரு பொலிட்டிக்கல் குரூப். ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு வராங்க. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ எந்த மாதிரி பண்ண போறாங்க, எப்படி வந்து மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க. அது ரெண்டாவது சினிமா அப்படின்னு வரும்போது இட் இஸ் நாட் தட் எவ்ரி சினிமா ஸ்டார் they have become popular or they have become very successful in politics. சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஃபெயில்யூர் ஆனவங்களும் இருக்காங்க. அதனால இது எந்த மாடல் அப்படிங்கிறத 26 தேர்தலுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனால் ஓட்ட பிரிப்பாக அது நகர்ப்புறமா கிராமப்புறமா தெரியாது, எவ்வளவு ஓட்டோ தெரியாது. ஸோ இன்னைக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு ஸ்பெகுலேஷன் நம்ம பண்ணிக்கலாமே ஒழிய, வர்ற கூட்டத்தை பார்க்கலாமே ஒழிய நம்ம இதுதான் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வர முடியாது. பிகாஸ் நானே கோயம்புத்தூர் சவுத்தில் ஐ ஹவ் ஃபேஸ்ட் மிஸ்டர் கமல்ஹாசன். ஓகே, ஒரு சினிமா ஸ்டாருக்குன்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி உண்டு, ஒரு ஆசை உண்டு. அப்படி இருக்கும்போது அது வாக்குகளாக மாறுமா, தம்மை ஆட்சி செய்வதற்கு அந்த பவர் அவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதனால விஜய் விஷயத்துல தமிழக மக்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க கமல்னு சரியா குறிப்பிட்டிருந்தீங்க. ஏன்னா கமல் அவர்களே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபைட்ல வரைக்கும் கொடுத்தாரு உங்களுடைய தொகுதியிலன்றப்போ. கமல் கட்சியை கம்பேர் பண்றப்போ விஜய் அவர்களுடைய கட்சிக்கு மிகுந்த வரவேற்பு இருக்குது. ஊடகங்களையும் பார்க்க முடியுது, நம்ம அவருடைய தொண்டர்கள் மத்தியிலையும் பார்க்க முடியுதுன்றப்போ அவர் நிச்சயமா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாக்கை பிரிப்பாரு அப்படின்றது தெரியுது. ஆனா அதுதான் நான் சொல்றேன், நீங்க வந்து கமலுக்கு வந்த கூட்டம் இவருக்கு அதை விட அதிகமா வருது, இல்ல வந்து கமல் கட்சியை விட எல்லாமே இப்போ ஸ்பெகுலேஷன் தானுங்க. ஓகே, we will see after 26. ஓகே மேம், பல்வேறு விஷயங்கள் நீங்க பேசியிருந்தீங்க. ஸோ வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமா என்ன விரிவாக பேசலாம் மேம். உங்களுடைய பார்வைக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றிங்க, நன்றி.